வணக்கம். ஒரு கஸ்டமர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராலி தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஷெல்ஃபில் உங்களோட ப்ராடக்ட், அது பக்கத்துலேயே உங்கள் காம்படிட்டரோட ப்ராடக்ட், இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். அவர் இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது அந்த ப்ராடக்டோடைய டிசைன். உங்கள் ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்லி டிசைன்டு ஒரு ப்ராடக்டாக இருக்குது, அந்த ப்ராடக்டோட டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கஸ்டமர் கட்டாயம் உங்களோட ப்ராடக்டை தான் சூஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பணத்தையும் நிறைய நேரத்தையும் செலவு பண்ணி ப்ராடக்டை டிசைன் பண்ணுறாங்க. அப்படி யூனிக்கான ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு வந்து சேர்த்த உடனேவே காம்படிட்டர்ஸ் அந்த டிசைனை காப்பி பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை, அதாவது உங்களோட காம்படிட்டர் உங்களுடைய யூனிக்கான டிசைன்டு ப்ராடக்டை காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜ், இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மேண்டேட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ், அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், கவர்மெண்ட் லிங்க், இது எத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷியா. இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதா எங்களோட எண்ணம். டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றது ஒரு ப்ராடக்டினுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதோடைய ஷேப், அதோடைய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறோங்க. டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவர் தான் ஓனர் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு பிரத்யேக உரிமம், அதை தான் நம்ம டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கக்கூடிய ஒரு ரைட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட், இது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் தான் இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது உங்களோட ப்ராடக்ட் மாதிரியே டூப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணும்பொழுது உங்களோட காம்படிட்டர்ஸ் அவங்க ப்ராடக்டை விற்காமல் தவிர்க்கிறதுக்கு அந்த ஸ்டே ஆர்டர் நீங்கள் கோர்ட்லேருந்து வாங்க முடியும். ஸோ இது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருமே காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் தான் மோனோபோலியாக இருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வச்சது தான் விலையாக இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு வகையான ஐபிஆர், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ உங்களோட கம்பெனிக்கிட்ட ஒரு ஐபிஆர் இருக்குது, ஒரு டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் உங்களுடைய பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்னாலலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக உங்களுடைய சேல்ஸ் அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். ஸோ இந்த விஷயங்களுக்காகலாம் நீங்கள் உங்களுடைய யூனிக்கான ப்ராடக்ட்டுக்கு டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்னென்னலாம் அதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கணும். இது 10ஓட 11 எல்லா மார்க்கெட்டில் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்டுக்கான டிசைனாக இருக்கக்கூடாது. இது ஒரு தனித்துவமான யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கணும். அது முதல் கண்டிஷன். ரெண்டாவது, இந்த டிசைனை உருவாக்குனது நீங்களாக இருக்கணும், இல்லை இந்த டிசைனுக்கு ஓனராவது நீங்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கணும். ரொம்ப மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளால் கண்ணால் நார்மலான ஒரு ஐஸில் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அண்ட் நாலாவது விஷயம், இது பப்ளிக் மொராலிட்டிக்கு அகெயின்ஸ்டான டிசைன்ஸோ அகெயின்ஸ்டான ப்ராடக்ட்டுக்கோ நம்மளால் டிசைன் வாங்க முடியாது. இதெல்லாம் தான் ஒரு டிசைன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமாக, நீங்கள் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று, நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபோமாவோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துடலாம். கூடவே உங்கள் ப்ராடக்டுடைய
ஃபோட்டோகிராஃப்ஸ், அதாவது உங்கள் ப்ராடக்டை டாப் வியூ, சைட் வியூ, பாட்டம் வியூ, ப்ராஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு வேரியஸ் ஆங்கிள்ஸில் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வந்து ரிஜிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ணணும். அதுவே ரெண்டாவது, உங்களுடைய கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ எல்எல்பியாவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், இது கூடவே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி உங்கள் ப்ராடக்டோடைய வேரியஸ் ஆங்கிள்ஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இதெல்லாமே நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது டிசைன் ரூல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் நம்பர் 1 அப்படின்ற ஃபார்ம் தான் நம்ம இதுக்கு சப்மிட் பண்ணோம். இந்த ஃபார்மில் உங்களோட பேர், இல்லை உங்கள் கம்பெனியோட பேர், அட்ரஸ்ஸு, இந்த ப்ராடக்டோட பேர், ஸோ இது அத்தனையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது கூடவே நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸோடைய வேரியஸ் ஆங்கிள்ஸில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸையும் இது கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக இதுக்கான டைரி நம்பர் அப்படின்றது, அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது அலோகேட் ஆகும். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாலிட்டி செக் பண்ணுறதுங்க. அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு இது நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அவங்க இதை எடுத்து இந்த ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பேர், அட்ரஸ் இதெல்லாம் ஒழுங்காக எழுதியிருக்கீங்களா, முக்கியமாக இதில் வந்து கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்குங்க. அந்த ப்ராடக்ட், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அதுக்கான கரெக்டான கிளாஸ் தான் எழுதியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா ஃபார்மாலிட்டி செக் பாஸ் ஆகும். இஃப் சப்போஸ் ஏதாவது வந்து நீங்கள் ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டி செக் ஃபெயில் போடுவாங்க. நீங்கள் அதை எடுத்து திரும்ப கம்ப்ளை பண்ணி திருப்பியும் வந்து ரீசப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நாலாவது ஸ்டெப் அப்படின்றது எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா, டிசைன் ரெஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸாமினிங் ஆஃபீஸர் உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றது கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ்க்கு கம்ப்ளை ஆயிருக்கா, அதாவது இந்த ப்ராடக்ட் மாதிரி வேறு ஏதாவது சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்லை இதே ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவைலபிலிட்டியில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கு ரிப்ளை ஒன்று சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இஃப் சப்போஸ் அந்த ரிப்ளையில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டைரெக்டாக ஹியரிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டிசைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்து இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலிடிட்டி என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று, இந்த டிசைன் அப்ளை பண்ணி இது ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்ளை பண்ண தேதியிலேருந்து 15 வருஷத்துக்கு இது ரைட் கிடைக்கும். அடிஷ்னலாக நம்ம வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு, இந்த 15 வருஷம் முடியுது அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இதை ரினியூ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த 15 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 5 இயர்ஸ் தான் இதோடைய வேலிடிட்டி டைம். இதுக்கப்புறமா இது பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். யார் வேணாலும் எடுத்து இந்த டிசைனை அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதோடைய வேலிடிட்டி. ரெண்டாவது, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அதனால் இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் வேலிட். நீங்கள் வெளிநாட்டில் ஏதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணணும், இது வெளிநாட்டில் ஏதாவது விற்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா எந்த நாட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிசைன் ரெஜிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதையும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம டிசைன்னா என்ன, டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இந்த டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின அத்தனை தகவல்களையும் பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றியும் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.